2 பேருக்குள்ள இவ்ளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இது அடுத்த கட்டத்துக்கு போனாதான் நல்லா இருக்கும் மாமா. ஆனா என்ன, இப்போ நமக்குள்ள நடக்கிற இது எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கேமராவா? உங்களுக்கு தான் ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைல்ல மாமா. இததான் நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயமே. ஏய், இது சாதாரண விஷயமா? பெரிய பாம்பு. சரி, இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல கேமரா வைக்கிற பண்பாடெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு தையத்தக்கா? சரி, பேர் சொல்றது, தூக்கி வச்சு மாலை போடுறது, வசந்த விழா, குடத்துல மோதிரத்தை தேடுறது, இது வரைக்கும் ஓகே. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல கேமரா வைக்கிற பண்பாடுலாம் எங்க இருந்து தையத்தக்கா வந்துச்சு? சிச்சி, யோசிச்சு பார்த்தாலே கேவலமா இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க மாமா. எங்கேயாவது முதலிரவு ரூம்ல கேமரா வைக்கிற கலாச்சாரம் இருக்குமா என்ன? ஏய், இப்பதானே சொன்ன, நீ இப்பதானே சொன்ன எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு. அப்புறம் நீ எப்படி பேசுற? அது உண்மைதான் மாமா. ஆனா அது கலாச்சாரம் இல்ல, அந்த அபூர்வாவோட சந்தேகம். உங்களை மாதிரியே நம்ம கல்யாணம் உண்மையிலேயே நடந்துச்சா இல்லையான்னு அபூர்வாவுக்கும் சந்தேகம் இருக்கு. அதனாலதான் இந்த ரூம்ல எங்கேயோ கேமரா ஒளிச்சு வச்சிருக்கா மாமா. அந்த விஷயத்த அவங்க சித்தி கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேன். இப்போ நமக்கு முதலிரவு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ சந்தேகம் உங்களோட சந்தேகம் ஒரே அடியா கிளியர் ஆயிடும் மாமா. வாங்க மாமா. ஏய், அசிங்கமால உனக்கு? வயசு பொண்ணுதான் நீ. ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சோம் எப்படி இப்படிலாம் பண்ற நீ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா. நாளைக்கு காலையில எங்க சித்தி தானே பார்க்க போறாங்க. இது அவ மட்டும் பார்க்க மாட்டான். ஏற்கனவே எங்களுக்குள்ள 7:30 சனி நடக்குது. வேணும்னே ஊர் முழுக்க போட்டு காட்டுவா. ஐயோ, என் மானமே போயிடும். ஐயோ, சட்டை. அப்படி நினைச்சுதான் நான் ரூம்குள்ள வந்த உடனே சுத்தியும் கேமராவை தேடி பார்த்தேன் மாமா. எங்கேயுமே அந்த கேமரா தெரியல. அது கிடைக்கிற வரைக்கும் நான் தேடுறேன். ஓம் முதலிரவாய நமக, ஓம் சந்தோஷம் கன்ஃபார்மாய நமக, ஓம் ஸ்வீட் மெமரிஸ் நமக. ஓம் சந்தோஷமா இருக்கணும் நமக, லவ் ஜாஸ்தி ஆகணும் நமக, முதலிரவு பூஜை சமர்ப்பயாமி. முதலிரவு பூஜை பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லைட் இருக்கட்டுமா இல்ல ஆஃப் பண்ணிடட்டுமா? என்னடா இருக்கட்டுமா ஆஃப் பண்ணுமான்ற? நீ பண்ற இந்த கூத்தெல்லாம் பார்த்துதான் உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. அந்த பெரியத்தனத்தை அடக்கிறதுக்காக தான் நம்மளோட பெரியவங்க இத கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பெட் பண்ணிட்டு இருப்ப நக்ஷத்ரா? கட்டின தாலி பாரமாறதுக்கு முன்னாடியே என் கூட சேர்ந்து உன் இதயத்தை லைட் ஆக்கிக்கலாம்ல. சரி விடு, அதுக்கப்புறம் நான் உன் கைக்குள்ள வந்துருவேன், உனக்கு அடிமையா மாறிடுவேன்ல. கடைசியா சொன்னியே அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அடிமை மாதிரியே வாழ். ஆனா என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காத. அதான் பண்ணல, பெட்டுக்கெல்லாம் பூஜை. அது மேல படுத்த நீயே பொருள். நான் வெளியே போறேன். சரி, இதே வார்த்தையை மாமா கிட்ட சொல்லிடுறேன். டேய், என் டாடி பேரை சொல்லியே என்ன பயமுறுத்தாத. நீ என்ன இந்த 4 செவத்துக்குள்ள வேணா அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஆனா என் உடம்பு மேல கை வைக்கிறது எனக்கு தெரியாம தாலி கட்டின அளவுக்கு சுலபம் கிடையாது. நான் செத்தாலும் சாவனை தவிர உன்னை எப்பவும் தொட விட மாட்டேன். இவ்வளவு பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுத்து என் இதயத்தை உடைச்சிடாத நட்சத்திரா, ப்ளீஸ். உனக்கு தான் தெரியும்ல, உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருந்த ஆளு. எதையும் கண்டுக்க மாட்டேன். பிடிச்ச பொண்ணுங்களை சைட் அடிச்சிட்டு இருப்பேன். சீனால அதை தொடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நான் இப்ப மட்டும் உன்னைதான் காதலிக்கிறேன். நீதான் என் உயிர்னு நினைக்கிறேன் தங்கம். யார் உன்னை அப்படி நினைக்க சொன்னா? வேணும்னே இதுக்கு முன்னாடி மாதிரியே சுத்து. யார் தடுத்தாங்க உன்னை? ஆஸ் பர் இந்தியன் ஹிந்து சைக்கலாஜிக்கல் மேரேஜ் ரூல்ஸ் படி அப்படி இருக்க முடியாது தங்கம். எதுவா இருந்தாலும் உன் கூட மட்டும்தான் நடக்கணும். அப்படின்னா அது என்னைக்கும் எப்பவும் நடக்காது. நீ நினைக்கிறதெல்லாம் எப்பவும் நடக்காது. அப்படிங்கிற? ஆமா.
ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இனி நோ கோஆபரேஷன் சொல்ற. ஆமா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எனக்கு தெரியாதா? என் டாடி கிட்ட சொல்லுவேன்னு மிரட்டுவேன். இந்த மாதிரிலாம் பெரியவங்க கிட்ட போய் சொல்றதே பெரிய தப்பு. வெக்கம் கிட்ட போய் இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, இவனால எதுவும் பண்ண முடியாது டாடின்னு ஒரு ஃபேக் நியூஸ கிரியேட் பண்ணுவேன். அப்போ உன்னோட மானம் தான் போகும். நான் அப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுவேன்னு நீ எப்படி நினைச்ச நட்சத்திரா? நீ சாணக்கியத்தனமான நரியா இருந்தா நான் சூட்சமமான ஓனாய். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிடுவ. என்னடா பண்ண போற? எப்படியும் நீ முதல்ல இருக்க ஒத்துக்க மாட்டேங்கிற. நம்ம 2 பேருக்கு எல்லாம் நடந்த மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிறேன். ஓ, இதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? என்னமோ பண்ணி தொலை. என் கற்பனையில நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா நான் இல்ல நீ தான் அழுவ. யதார்த்தத்துல உன்னை விட என் கற்பனையில என்னை விட நீ தான் நல்லா இருப்ப. கற்பனை பண்ண போறேன், கற்பனை பண்ண போறேன், கற்பனைக்குள்ள போயிட்டேன். பால் என்ன எனக்காக பால் கிளாஸ் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, உனக்காக பால்ல தேன் கூட கலந்துருக்கு. ஆ, தேன் வேற கலந்திருக்கியா? என்னது? பால்ல நான் தேன் கலந்து கொண்டு வந்தனா? நீ தான் கலந்தன்னு சொல்லிட்டு இருக்க. தேன்லாம் இல்ல, நான் விஷத்தை தான் கலக்குவேன். குடிங்க, பால் ஆறிட போகுது. ஆ, குடிக்கிறேன். நான் பாதி குடிக்கிறேன், நீயும் பாதி குடிக்கணும். முதல்ல நீ என்ன குடிக்க வைக்கிறியா இல்ல நான் உன்னை குடிக்க வைக்கட்டுமா? சீ, வாய் மூடு. நான் எதுக்கு உனக்கு பால் குடிக்க வைக்கணும்? போதும் போதும். இப்ப நீ குடிக்கணும்ல. ஐயோ, நான் அத குடிக்க மாட்டேன். நீங்க குடிச்ச பாலாச்சே, அதான் ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னது? நான் குடிச்ச பால் அவ்வளோ டேஸ்டா இருக்கா?